வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் தமிழில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம GoPro Hero 9 வெறும் 9000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இது ஸ்கேம் கிடையாது, ரியலாக வாங்கியிருக்கோம். எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத கொண்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன். வித் ஆடியோ அண்டு வாட்ஸ்அப் சேட்டிங் ப்ரூஃபோடு அதை நான் போட போகிறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து GoPro Hero 7 வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்துட்டு OLX தேடிட்டு இருந்தேன். செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். நிறைய ஆஃபர்ஸ் கிடச்சிது. பட் ரொம்ப பெஸ்ட் ஆஃபராக GoPro Hero 9 புது பேக்கெட் ஸ்பெஷல் பண்டிலே கிடச்சிது. வித் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் நிறையா, 2 பேட்டரி, அப்புறம் அந்த ஷார்ட் கன்னு, அது போக வந்துட்டு அந்த மைக் அடாப்டர், அது மாதிரி எல்லாமே சேர்த்து வெறும் 9000 கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேமாக இருக்குமோ நினச்சி தான் எதுக்கும் மெசேஜ் பண்ணி பார்க்கலான்னு மெசேஜ் பண்ணேன். அவங்களும் ரிப்ளை பண்ணிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டாங்க. நானும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோன்னே எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்க எப்படி வாங்கினாங்க, எப்படி சென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கூட சொன்னாங்க. டிடிஹெச் கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் அனுப்ப போகிறாங்க. வித் நிறைய ப்ரூஃபும் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் வந்தால் ஸ்கேமாக இருக்குன்னு சொல்லுவீங்க, பட் ஸ்கேம் கிடையாதுங்க, ரியலாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க பேசினாங்க. ஒரு ஜென்னாக பேசினார், நல்லா ஜென்யூனாகவே பேசினார். பேசினதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. அட்வான்ஸாக 2000 பே பண்ணணும், மீதி அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் அப்புறமா பே பண்ணால் போகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அட்வான்ஸ் பண்ண 2000 சென்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொல்லுவீங்க, அட்வான்ஸ் பண்ண 2000 முன்னாடியே கேட்குறான், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னா மோஸ்ட்லி இது ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது ஸ்கேம்லாம் கிடையாதுங்க, ரியலாகவே வந்திருக்கு அப்படின்னு எவனாவது சொன்னான்னா ஒருத்த செருப்பை கழட்டி அடிங்க அவனை. என்னங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மனசில்? எவனோ பர்கோரா எவனோ ஒரு அனுப்பிச்சாங்க, BURGன்னு தான் பேர் இருந்துச்சு அவனுக்கு. அந்த கொடுமையை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலாக நேற்று நைட் என்ன நினச்சுன்னா, நான் வந்து கேமரா வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு பிரதர்கிட்ட பேசியிருந்தேன். 24,000க்கு நிறையா எக்யூப்மெண்ட்ஸோட வந்துட்டு GoPro Hero 7 தர சொன்னார். வந்து ஒரு வருஷம் பழைய கேமரா கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாங்க முடியல, அந்தளவுக்கு காசு இப்போ கையில் இல்லை. சரி வேறு ஏதாவது பெட்டர் ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதை பார்த்தேன். GoPro Hero 9 சொல்லிட்டு 9000 ருபீஸ்னு போட்டிருந்தான். உங்களுக்கு சைடில் இமேஜும் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நான் இஸ் இட் அவைலபிள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து ட்ராப் யுவர் நம்பர்னு சொல்லி கேட்டிருந்தான். எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் சைடில் வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ட்ராப் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கேட்டால் நானே என் நம்பரையும் கொடுத்துட்டேங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண முடியாது, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் GoPro Hero 9 வேணும்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சிட்டு இது வந்து 9000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ்லேருந்து ஷிப்மெண்ட் பண்ணணும், அந்த டிடிஹெச் சர்வீஸ் மூலமாக தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னான். நான் கேட்டேன், லொக்கேஷன் நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரல்னு போட்டிருக்கிறீங்க, அப்புறம் எப்படி யூஎஸ்லேருந்து வருவீங்க அப்படின்னு கேட்டேன். பட் நான் கேட்ட கேள்வியோட சொன்ன பதில் ஒன்று. அவன் என்ன சொன்னான்னா, நாங்கள் மாதிரி ஹோல்சேலாக வந்துட்டு GoPro கிட்ட நம்ம எல்லாமே வாங்கிடுறோம், வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பிரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி கம்மியான ப்ரைஸில் வேணும்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் கேட்ட கேள்வி லொக்கேஷனு, அவன் சொன்ன பதில் வேறு ஏதோ மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அப்புறம் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப்லாம் உங்களுக்கு இதோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருந்தான். அந்த GoPro கேமராவை தவிர மீதி எல்லாம் சேர்த்துனாவே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் கிட்ட வருது. அவனே சொல்கிறான், ஓவராலாக 90,000க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெறும் 9,000 கிடைக்க போதும். 90,000 இங்கே, 9,000 இங்கே, 9,000 கிடைக்க போகுதுன்னு சொன்னால் ரைட்டரா மிளகா அரைக்க போகிறானுங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன், அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் கால் வருதுங்க, வாட்ஸ்அப் ஆடியோ கால். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, கையில் வேறு ஃபோன், சிஸ்டர் ஃபோன் தான் இருந்துச்சு, அதை வாங்கி அவங்க ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு வாட்ஸ்அப் தான் தோணுச்சு. அதில் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இதில் ஸ்பீக்கரை போட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு வாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். This product from our company here in the United States to India within 3 days through the DHL courier service at your doorstep, safe and secure. Did you get that? Yeah, okay. All right, brother. And also, I need to understand that we are also looking forward to build a long-term business relationship with you. Okay? Yeah, okay. Because I know after getting the good quality of this GoPro at your doorstep in India, I know that you will buy more products from our company in future Big Six. Am I right? Yeah. All right. Also, that I needed to understand that the procedure for you to get this product delivered at your doorstep, I needed to know that we do accept an initial down payment of 2,000 Indian rupees required. You will have to pay 2,000 initial down payment required for us to proceed with the full shipment. Yeah, for us to proceed with the full shipment of your order, and whereby after getting the product, you will have to pay the rest balance amount of 6,000. Am I right? Yeah, correct. Definitely. No. 7,000. 7,000. Yeah, correct. Will be the rest balance. Yeah.
Definitely. So after paying 2,000 initial down payment now, and then after 5 minutes, you will get the shipment of your order done. And after the delivery, you also have the right to check your products before paying the rest balance amount of 7,000 Indian rupees to the delivery man at your doorstep. Yeah, okay. How can I pay 2,000 rupees now? Yes, brother. You accept the 2,000 initial down payment through bank-to-bank transfer of Indian, which you can proceed through Google Pay, PhonePay, Paytm, or any online transfer of your choice for fast confirmation of the payment so that we can proceed immediately. Okay, okay. So please share your number for a payment. Okay, hello. Hello? Hello, can you hear me? Yeah, I hear me. Okay, brother. For also proceed, right? Please check your WhatsApp. Okay. Yes. Did you get any message? Yeah, wait a minute. No, I didn't receive anything. Did you get now? Yeah, I received it. Yes, this you have to fill in your delivery details right now so we can proceed now to the form. You have to fill in the form correctly with your details so that we will begin and proceed with the next step. Yeah, okay. Did you get that? Yeah, I get it. I want to fill it now itself. Yes, now itself. Now, right now. Yeah, okay. Wait a minute. Okay. Yeah. All right. So I will hang up the call now so you can fill in correctly. Yeah, so sure. to avoid any mistake. Yeah, Okay. 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 ஸோ மோஸ்ட்லாம் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. வேறு லெவல் ஃபன்னாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நமக்கு இங்கிலீஷ் தெரியாமல் யான்னு புலம்புனதுன்னு கேட்டிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஒரு டீட்டெயில் சென்ட் பண்ணாங்க. இந்த நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பரு, ஏரியா, பின்கோட்லாம் கேட்டிருந்தான். நான் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் ஒரிஜினல் நம்பர் கொடுத்து விட்டுட்டேன். மீதியெல்லாம் வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டேன். அட்ரஸ்லாம் வந்து என் ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி பல வேலை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. ஆக்சுவலாக பின்கோட் இருக்க வேண்டிய இடத்துல நான் ஸ்டேட் நேம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு ஓகேங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணிட்டான். கால் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ நேரம் கழிச்சு பேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், ஒரு ½ hour வேணும். இதெல்லாம் நான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட ஃபோன்லேயே வந்து வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். பட் நான் பேசுகிற மாதிரி தான் ரெக்கார்ட் இருக்குது. அந்த காலில் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறது தெரியல, விட்டுட்டேன். நார்மல் காலாக இருந்தால் ஈஸியாக கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து வாட்ஸ்அப் கால் காட்டி எதுவும் பண்ண முடியல கரெக்டாக அந்த டைமில். அப்போ என் கையில் ஃபோன்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் வெளியில் இருக்கேங்க, அதனால் வந்து பேங்க்குக்கு போய் தான் பண்ணணும், ஒரு ½ hour டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் என்ன சொல்லிட்டான்னா, அப்படின்னா நான் வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுமா, நான் ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம், கூகுள் பே அந்த மாதிரி தான் அனுப்புகிறேன்னு சொன்னால், இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டுமான்னு கேட்டான். இல்லை நம்பரே கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லைங்க நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் பேங்க்குக்கு அனுப்பிச்சிருங்க, இந்தியன் பேங்க் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னானா. அப்போ நாங்கள் எனக்கு இந்தியன் பேங்க்னு இருக்கணும் அவசியம் இல்லைங்க, நான் ஐ ஹேவ் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு, அதனால் வந்து நான் ஃபாரின் பேங்க்கு கொடுங்க அப்படியே மாற்றினேன். அதுதான் அடிச்சு விட்டேன். அவையில் இல்லை, இட்ஸ் ஓகே ஃபைன், இந்தியன் பேங்க்குக்கு நீங்கள் அனுப்பலாம் போதும், பிகாஸ் பிரான்ச் இங்கே இருக்குல்ல, அதனால் வந்து நீங்கள் அனுப்பிச்சு ஃபஸ்ட்டு 2,000 இந்தியன் பேங்க் அனுப்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் மீதி வர 6,000 வந்து நீங்கள் அந்த பேங்க் அனுப்புங்க, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து ஃபஸ்ட்டு 2,000 நாங்கள் இந்தியன் பேங்க்கில் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சு ரைட்டராடே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அப்புறம் ஓகே அவள் சென்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பலாம். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் சைடில் போடுறோம் பாருங்கள். யாருக்காவது இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு அது யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் அனுப்பிச்ச எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணிவிட்டு, வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு எல்லா மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நான் அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் நான் சொல்லுவேங்க, இப்படி ஒரு வேலை உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க. உண்மையாக இருந்தால் லக்கு தாங்க சொல்ல பெஸ்ட்டு அதெல்லாம். பட் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறதா ரியாலிட்டி. ஓகேங்களா, லக்கு வேறு, ரியாலிட்டி வேறு. அதை யோசிச்சு பார்த்துங்க. ரியாலிட்டிங்கிறது உண்மை கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி எனக்கு ஒன்று நடந்திருக்கு. அப்போ என்ன நினச்சுன்னா, ஒரு வெப்சைட்டில் பார்த்து இன்ஸ்டா ஆட் மூலமாக வந்துச்சு, கோப்ரோ ஹீரோஸ் 8 நினைக்கிறேன். அது வந்து 10,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஆர்டர் போட்டுட்டேன். அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான். ஓகேங்களா, பேமெண்ட்லாம் முன்னாடி கட்டத்தில் கேஷ் ஆன் டெலிவரி தான். ஃப்ளிப்கார்ட் மூலமாக எனக்கு டெலிவரியும் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி 10,000 முன்னாடி கொடுத்தேன். நல்ல வேலை பணம் கொடுக்கறது முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா வந்துட்டு இது வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணேன். பார்த்தா வந்து சோனி ஹெட்ஃபோன். நான் ஆர்டர் பண்ணது கோப்ரோ கேமரா, நான் வந்தது சோனி ஹெட்ஃபோனு. சரியான ஷாக்கிங். எனக்கு அப்போ வேணும் முடிவு பண்ணிட்டு, ஓகே இப்படிலாம் ஸ்கேம் இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எகெயின் இதே மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது என்ன தான் நடக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி ஒரு பொருள் வாங்கலாம் ட்ரை பண்ணுறோம்.
கடைசியில் எல்லாமே வந்துட்டு ஊதிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நல்ல வேலை அந்த ஸ்கேமில் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த வீடியோ நான் போகிறதுக்கான காரணம் தயவு செஞ்சு நீங்களும் அந்த ஸ்கேம்லவே மாட்டிடாதீங்க. பிகாஸ் அது மாதிரி ஒரு ஆடு இல்லைங்க, அந்த மாதிரி பல ஆடு இருக்குது. அவனே அதே மாதிரி 4-5 ஆடு போட்டிருக்கான். ஒரு இடத்துல GoPro Hero 10 வந்து 17,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். Hero 9 வந்து ஒரு பக்கம் 9,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான், இன்னொரு ஆடில் 12,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். Hero 7 வந்து 5,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். அது நிறைய ஆட்ஸ் அவனோட தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பார்த்துட்டு ரிப்போர்ட்டு ஸ்பேம் எல்லாமே பண்ணி விட்டேன். அந்த OLX பண்ணுவாங்களா அதெல்லாமே பண்ணி விட்டுட்டேன். பட் அந்த ஆட்லாம் எப்பொழுதுக்கு ரிமூவ் ஆகலை, ஒருத்தன் பண்ணாலும் எதுவும் ஆகாது. பட் நான் டீட்டெயில்ஸ் வந்து கீழே சைடில் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் போய் ரிப்போர்ட் கொடுத்து விடுங்க. இதெல்லாம் சத்தியமாக ஸ்கேம் தான், நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே யாருமே ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. டிடிஎஃபாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஜேகே ஃபேமிலி யாராவது இருக்கட்டும், தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஸ்கேமில் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க தயவு செஞ்சு இன்னும் 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எப்படி தப்பிச்சிட்டேன், பட் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க சொல்லி இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறதுக்கு ஜேகே சைனிங் ஆஃப். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.